நீண்ட பெருந்தூரம் நெடுங்கால தோர்வயணம் புறப்பட்டதை போது புரியவில்லை என் மனமே. இந்த பாடல் எனது உள் அனுபவம். நான் வெகு தூர பயணமாக இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். என்னில் நானே ஜனித்து வந்து எனக்குள் வாழ்ந்து நான் மடிந்து விண்ணில் நிறைந்து ஒளியாகி வெட்ட வெளியாய் நான் மலர்ந்தேன். பற்பல பிறவிகள் எனக்குள் திரைப்படம் போல் தெரியும். அதில் ஒரு பிறவியில் இந்த எல்லையற்ற அந்த வெட்ட வெளியிலிருந்து பேரொளியாய் கிளம்பிய நான் செம்மையான பறவெளி கடந்து இந்த பொன்னிறமான வெட்ட வெளியில் இருந்து வெளிப்பட்ட நான் செம்மையான பறவெளி கடந்து வரும்பொழுது சூனிய இருள் வெளிக்குள் சிக்கிக்கொள்கிறேன். அதில் நான் தத்தளித்து தடுமாறி அந்த சூனியத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆகாய வெளியில் வருகிறேன். அப்படி நான் வரும்பொழுது பல ரூபா அரூப நிலைகளை அடைய வேண்டியதாக இருக்கிறது. மின்னலாக, இடியாக, மேகமாக, சூழ் மேகமாக, மழையாக, மழை நீர் வழியாக பூமிக்குள் இறங்குகிறேன். பூமிக்குள் சென்ற நான் புல்லாகி பூடாய் புழுவாய் இப்படி ஓரின தாவரங்களாக ஓர் அறிவு தாவர சங்கம பொருள்களில் நிறைந்து விடுகிறேன். எவ்வளவு காலம் அதில் இருந்தேன் என்று தெரியாது. சட்டென்று அதில் இருந்து விடுபடுகிறேன். அந்த தாவரம் காய்ந்து போகிறது. அது மரம் செடியாக. அதிலிருந்து வெளிப்பட்ட நான் அழகிய புழுக்களை பார்க்கிறேன். அவற்றுள் சென்றும் மயங்கி அதில் சங்கமித்து விடுகிறேன். அதிலிருந்து விடுபட்டு வண்டாக, பறக்கும் உயிரினமாக, பறவையாக, மிருகமாக இப்படி எண்ணறிய பிறவிகளை எடுத்துக்கொண்டே நான் இந்த பூலோகத்தில் தான் வலம் வந்து கொண்டிருந்தேன். ஆனால் அரிதான இந்த அரிதிலும் அரிதான இந்த மானிட பிறவி பல முறை எடுத்திருக்கிறேன். ஒரு 5 பிறவிகள் நான் எப்படியெல்லாம் பிறந்தேன், எங்கெங்கே பிறந்தேன் என்பதெல்லாம் தெளிவாக தெரிகிறது. அதில் நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது எனக்கு புரிபடும் பொழுது சில நேரங்களில் துக்கம் தொண்டையை அடைக்கும். ஏனென்றால் நான் இந்த வாழ்க்கை சரியாக வாழவில்லை. அப்படியானால் என் தேடல் என்ன? தேடினேன். அந்த தேடலின் மூலமாக ஓடினேன். அதன் பிறகுதான் என் குருவின் அருளால் இந்த அத்வைத நிலை, இந்த குண்டலினி யோகம் சித்தித்தது. இப்பொழுது நான் தெளிந்து கொண்டேன். நானே தேடல், என் தேடலே துக்கம், தேடி அடைதலே நிவர்த்தி, நிவர்த்தியின் முடிவே முக்தி என அறிந்து கொண்டேன். ஆகவே தன்னை தேடுதலுக்காக வெளியில் செல்ல இயலவில்லை. உள்ளுக்குள் என்னை நான் தேட ஆரம்பித்தேன். அதற்கு முன் பல முறை இந்த உடலை விட்டு, இந்த பிறவியில் பல முறை உடலை விட்டு வெளியே செல்வேன். நான் வெளியேறியவுடன் பார்த்தால் பேரொளி, அந்த பேரொளி என் சுயம் ஒளி என்பது தெரியாமல் இருந்தேன். மீண்டும் இந்த உடலுக்குள் வந்து விடுவேன். ஆனாலும் என்ன நிகழ்கிறது என்று யாருக்குமே சொல்ல தெரியவில்லை. சிலரிடம் கேட்டபோது அது ஏதோ மனோ கற்பிதம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கும் புரியவில்லை. இந்த யோகத்தில் நிலைத்த பிறகுதான் தெரிகிறது, உள்ளுள் எனக்குள் பேரொளி கிளம்புகிறது. அந்த கண் கூசாத பேரொளி அது என் சுயம் என்று அறிந்தேன். அப்பொழுதுதான் ஆகாய வெளி தோன்றுகிறது. இந்த சமாதி கடந்த நிலையில் ஆகாயம், அது கடந்து மீண்டும் செல்கிறேன். சூனிய வெளி, இருள் சூழ்ந்த வெளி. இப்பொழுது எனக்கு பயம் இல்லை. சூனியம் கடந்த செம்மையான பறவெளி, அதில் நிலைத்திருக்கிறேன். பேரானந்தத்தில் திளைத்திருக்கிறேன். இந்த பறவெளி கடந்த செம்மையான வெட்ட வெளியில் நான் திகழ்கிறேன். எல்லையற்ற பேரானந்தத்தோடு திகழ்கிறேன். வெட்ட வெளி கடந்த அந்த மெய்ப்பொருளாகிய பரிபூர்ணமான நிலை எனக்குள் சித்திக்கிறது. நானே ஏக சிவம், அதுவாக தவம், தானே போகும் பவம், தேகம் ஆகும் சவம். நானே ஏக சிவம், அதுவாக தவம், தானே போகும் பவம், தேகம் ஆகும் சவம். பரிபூரணம் நானே, அதன் காரணம் நானே. பரிபூரணம் நானே, அதன் காரணம் நானே.
சொந்தமாய் அதில் வந்தமாய் ஒரு பந்தமாய் வடி வந்தமாய் ஏகம் நானே அதன் பாசம் நானே. மாயா பிரபஞ்சமதில் மயங்கிவிட்டேனே, மாயா பிரபஞ்சமதில் மயங்கிவிட்டேனே, மயங்கிவிட்டேனே மனம் தியங்கி கெட்டேனே, மயங்கிவிட்டேனே மனம் தியங்கி கெட்டேனே, மாயா பிரபஞ்சமதில் மயங்கிவிட்டேனே. தேகமது மாயமென காயமது மாயமென கண்டறிந்தும் கேட்டறிந்தும், காயமது மாயமென கண்டறிந்தும் கேட்டறிந்தும் போயலைந்தேன் போதை என்னும் பாதை மாறியே, பாதை மாறியே ஞான பாதை மாறியே, போதை மீறியே ஞான பாதை மாறியே, மாயா பிரபஞ்சமதில் மயங்கிவிட்டேனே. இந்த மாயா மயக்கத்தை ஒழிப்பது எப்படி? என் குருவின் அருளால் அது நிகழ்ந்தது. மாயத்தை நீக்கி வருவினையை பாழாக்கி இந்த காயத்தை வேறாக்கி என்னை கண்டு கொண்டேன். அற்புதமான இந்த குண்டல் யோகம் சாதாரணப்பட்டதல்ல. இன்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இதன் மகத்துவம் தெரிய போகிறது? எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறார்கள், அடைந்திருக்கிறார்கள் என்பது துர்லாபமே. காரணம், இவ்வளவு அற்புதமான இந்த குண்டலினி சக்தி சாதாரணமானதல்ல. ஆதாரமாறிலும் ஆனந்த நர்த்தமிடும், ஆதாரம் ஆறிலும் ஆனந்த நர்த்தமிடும் சக்தியை கண்டேன், நானும் சிவமாகி நின்றேன். ஆம், இந்த குண்டலினி சக்தியாக, பராசக்தியாக துவைத பாவனையில் வெளிப்படுகிறதே, அதை பார்க்கும் நான் அல்லவா, ஆன்மாவாகிய நான் அல்லவா சிவம். சிவம் இங்கே, சக்தி எங்கே, சிவசக்தி தன்னுள் எங்கே, சிந்தனை செய் மனமே, தினமும் யோகத்தால் வந்தனம் செய் மனமே. எவ்வளவு அழகான பாடல் வரிகளை எல்லாம் நான் உருவாக்கினேன். உருவாக்கியதோடு நிற்கான். அனைவருக்கும் இதை பகிர்ந்தளிக்கிறேன். என்னை நாடி வருபவர்கள் அனைவரும் குண்டலினி யோகிகளே. ஏனென்றால் இங்கு வந்து வெறுமனே திரும்புவதில்லை. இந்த சுழிமனை சுவாசத்தை தருகிறேன். மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை, மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பியே கனகதை கண்டேன். கால் என்றால் சுவாசம், பிராணம். காலால் எழுப்பியே கனகதை கண்டேன், கலப்பின கதை வென்றேன். ஓம்காரநாதத்தின் ஒளியமுதம் புசித்தே, ஓம்காரநாதத்தின் ஒளியமுதம் புசித்தே தூங்காமல் தூங்கும் என்ப சுகந்தனில் ஆழ்ந்தேன், தூங்காமல் தூங்கும் என்ப சுகந்தனில் ஆழ்ந்தேன். இந்த தூங்காமல் தூங்கும் சிவயோக நித்திரைதான் சமாதி யோகம். இதை நான் உனக்கு அருளுகிறேன். அப்பொழுது சித்திக்கிறது பாருங்கள். சவிகற்ப சமாதியில் புவியற்பமானதை, சவிகற்ப சமாதியில் புவியற்பமானதை. இந்த உலகம் அற்பமானதாக தோன்றும். இந்த சவிகற்ப சமாதி சித்திக்கும் பொழுது புவி அற்பமானதாகி விடுகிறது. இந்த வாழ்க்கை அதில் எந்த அர்த்தமும் இல்லாது மதிநுட்பமாயறிந்தே சுகினித்தம் தான் அமர்ந்தே, மதிநுட்பமாயமர்ந்தே சுகினித்தம் தான் அமர்ந்தே, ஆதாரமாறிலும் ஆனந்த நர்த்தமிடும், ஆதாரமாறிலும் ஆனந்த நர்த்தமிடும் சக்தியை கண்டேன், நானும் சிவமாகி நின்றேன்.